லாட் ஆஃப் பொல்யூஷன். பசங்க உங்களுக்கு அந்த பருவத்திலே அவங்க யோசிக்கிறாங்க அப்பா கிட்ட பேசணும், ஏதோ அவங்க பகிர்ற அந்த பருவமே மாறிடுது, உருவமும் மாறிடுது. எல்லாம் மனசு வச்சுன்னா அவன் லவ் பண்ணுறதுக்கு ஆளை தேட ஆரம்பிச்சிடுறான். பையனோ பொண்ணும், எனக்கு அன்பு கிடைக்கல, ஆயா கிடைக்கல, அது கிடைக்கலன்னு. பரிணாம வளர்ச்சி சரீரத்தில் 2 பேர் வேலைக்கு போகிறது பிள்ளைங்களுக்காக, குடும்பமே ஊழியம் பண்ணுறது யாருக்காக? இயேசுக்காக. பசங்க எல்லாரும் காரியம் முழத்தக்கதான ஒரு சூழ்நிலை வந்துடும். அது வெளியில் வந்துடும். மேட்ரு எப்பவுமே தெரியும். எதுலையாவது ஒன்று வெளியில் வர அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஏன்? ஒரு வேலை தெரியலன்னா இந்த செய்தி உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவோ ஒரு பதிலாக வந்தாலும் உங்கள் அதிகப்படியான ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் வருகிற பலனை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை ஒரு தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளணும். அந்த அண்ணத்தில் சொல்லலை நான். எவனா எப்போனா போகிறான், சபையில் வரவங்களாவது ஒழுங்காக இருக்கு. அவன் கேட்குறான் கேட்கல, அது இல்லை மேட்டர். இதில் பாதிக்கப்பட்ட பெரிய பிரகஸ்பதிகள் நட்சத்திரங்கள் கேட்குது கேட்கலன்றதில்ல. தட்ஸ் நாட் மை பாதரேஷன். யார் மந்தையில் வர ஆடுகளாவது இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஊடகத்தில் பயணப்படுறவங்களும் கேட்டு பயன்படுங்க. தயவு செய்து உங்கள் ரட்சிப்பை ரொம்ப பெருமையாக நினைக்காதீங்க. அது எப்போ பூர்ணம் அடையுதுன்னா உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறப்ப தான். கர்த்தராகிய இயேசுக்கு விசுவாசி, பின்னு நீயும் வீட்டாக ரட்சிக்கப்படுங்க. இந்த மேட்டரில் ஜெயிச்சிங்கன்னா கொஞ்சம் பாஸ், நீங்கள் உண்மையிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திங்கன்னு அர்த்தம். சில பேர் டைம் டேபிள் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஊழியம் செய்கிறேன். உன் வீடு கர்த்தர் பார்த்துக்குவார். ஒன்றும் கிடையாது. வாலிப பசங்க பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் அட்டூழியம் பண்ணிட்டுருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க, பிள்ளைங்க அட்டூழியம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறையில் யார் தடுப்பா? இயேசு பேரை கேட்குறாரா? ஆண்டவர் ஏன் எங்கள் ஜெபத்தை கேட்கல? எங்கள் வீட்டில் எதுக்கு இது நடந்துச்சு? விபத்துகள் விபரீதங்கள் சம்பவம்லாம் நடந்த பிறகு சொல்கிறது எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. ஒன்றும் கிடையாது. நீ கோட்டை விட்டு வேறு போதை இது புகழ்ச்சி. நீங்கள் வரீங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் என் வீட்டில் ஒன்றும் நடக்கலையே ஐயா. என் தேவன் என்ன தொடட்டும். நான் இதை தான் முதல்ல நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே பண்ணிட்டேன். கர்த்தர் கிருபையில் அவ்வளோ ஞானவான்றதுக்காக சொல்ல, எங்கள் அப்பா அம்மாவுக்காக, எங்கள் பாட்டிக்காக, என் 2 தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணோம். 3 மாதத்துல எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் கிருபை. அது சாட்சி சொல்கிறேன்.